ராம் ராம். வெல்கம் டு போஜனாலய தமிழ். இன்னைக்கு நம்ம போஜனாலயாவில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன ரெசிபின்னா மீந்து போன அடமாவை வச்சு அடக்குணுக்கு தான் பண்ண போகிறோம். இது நிறைய பேர் பண்ணியிருப்பேன், பண்ணாதவா தெரியாதவாளுக்காக இந்த ரெசிபி. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட போஜனாலய தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் போடுற ரெசிபிஸ் எல்லாமே நோ ஆனியன் நோ கார்லிக் ட்ரெடிஷ்னல் ரெசிபிஸ் எல்லாமே போட்டுருக்கோம். குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி ட்ரெண்டிங் ரெசிபிஸ் எல்லாமே நம்ம போட்டுருக்கோம். ஸோ என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுருந்தேன்னா அடுத்தடுத்து ரெகுலராக வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போது அடக்குணுக்கு பண்ணுறதுக்கு இந்த ஆல்ரெடி நான் அடமாவு ப்ரிப்ரேஷன் பண்ணியிருக்கேன். அதோட மெஷர்மெண்ட் சொல்கிறேன். 2 கப்பு அரிசின்னா 1/2 கப்பு கடலைப்பருப்பு, 1/2 கப்பு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. ஸோ மொத்தமாக டோட்டலாக 3 கப்பு இருக்கிற மாதிரி எந்த கப்பாக வேணாலும் இருக்கட்டும். அந்த மெஷர்மெண்ட்டில் தான் நான் உங்களுக்கு பருப்பு வகைகள் சொல்லியிருக்கேன். ஸோ பச்சை அரிசியே யூஸ் பண்ணியிருக்கேன் நான். இப்போ நீங்கள் பச்சரிசி யூஸ் பண்ண மாட்டேன்னா பாதி பச்சை பாதி புழுங்கல் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். புழுங்கல் அரிசி சேர்த்துப்பேன்னா பாதி பச்சையும் பாதி புழுங்கலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கப்பு அது, 1 கப்பு இது, 1/2 கப்பு துவரம்பருப்பு கடலைப்பருப்பு, அதோட சிகப்பு மிளகா காஞ்ச மிளகா போட்டு உப்பு பெருங்காயம் போட்டு அரைச்சி எடுத்துட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் தான் நான் அடை ஆல்ரெடி வார்த்தேன். அதோட மீந்து போன மாவு தான் இது. இதில் நான் இப்போது பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் உங்களுக்கு தேங்காய் வேண்டாம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இதில் இருக்கிற தண்ணி நான் ஆல்ரெடி வடிச்சிட்டேன், இருந்தாலும் கொஞ்சம் மேலாப்பில் தண்ணி இருக்குது. ஸோ அதை கெட்டிப்படுறதுக்காக ஜஸ்ட்டு ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம தேங்காயும் கடலை மாவும் சேர்த்ததுனால இன்னும் கொஞ்சம் காரம் தூக்கி கொடுக்கறதுக்காக காரப்பொடியும் அந்த கடலை மாவுக்கான உப்பும் கொஞ்சம் போல் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா நம்ம கெட்டிப்படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா கெட்டியாகிற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு கையால் எடுத்து போடுற அளவுக்கு இருந்தது அப்படின்னா நமக்கு எண்ணெய் குடிக்காது. இல்லை உங்களுக்கு கையால் போட வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை பொரிச்சு காமிக்கிறேன். இப்போ குணுக்கு போடுறதுக்கு ஆல்ரெடி நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போது இந்த மாவை கையால் கொஞ்சம் கொஞ்சமாக, இப்போ கையால் எடுக்க வேண்டாம்னா நீங்கள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கையில் தான் போட போகிறேன். இந்த மாதிரி எடுத்துட்டு குட்டி குட்டி குட்டியாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப தளர இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். அரிசி மாவு வேண்டாம், ஏன்னா நம்ம ஆல்ரெடி 2 பங்கு அரிசி போட்டு தான் அரைச்சிருக்கோம். ஸோ கடலை மாவு மட்டும் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா மொறுன்னு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம். திடீர்னு யாராவது கெஸ்ட் வந்துட்டா அப்படின்னா அடமாவு இருந்ததுன்னா நீங்கள் அதில் அடை குணுக்கு போட்டு கொடுக்கலாம். இல்லை நீங்கள் பிளான் பண்ணிட்டு இந்த மாதிரி அரைச்சிண்டு கூட இதுக்குன்னே தனியாக அரைச்சிண்டு கூட நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் போட்டு கொடுக்கலாம். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸோ 2 பக்கமும் திருப்பி விட்டு நம்ம எடுத்தோம்னா நல்ல சூப்பரான அடை குணுக்கு நல்லாயிருக்கும். மிந்து போன அடை மாவில் புளிச்ச மாவுலையும் பண்ணலாம், புளிக்காத மாவுலையும் பண்ணலாம். அவளோட விருப்பத்தை பொறுத்து. கொஞ்சம் ரொம்ப நீர்க்க இல்லாமல் மட்டும் பார்த்துக்கணும். ஆல்ரெடி நம்ம இதில் கருவேப்பிலை கொத்தமல்லி பெருங்காயம் எல்லாமே சேர்த்துட்டோம். அடை பார்த்த மாவில் தான் நம்ம பண்ணுறோங்கிறதுனால. ஸோ மேலாப்புறம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இருக்கிறதே போதும். வேகட்டும், நான் காமிக்கிறேன். இப்போ நல்ல ஒரு பக்கம் வெந்து இப்படி மேலே எழும்பி வர ஆரம்பிச்சிருது. அப்படியே திருப்பி போட்டுக்கிறேன். நம்ம ஆல்ரெடி இது நிறையா அரிசி போட்டு தான் அரைச்சிருக்கோங்கிறதுனால நல்ல அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும். கெட்டிப்படுறதுக்காக தான் நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கோம். ஸோ உங்களோட அந்த மாவோட கன்சிஸ்டன்சியை பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன்னால் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டேன். ஸோ இது பாருங்கள், இன்னொரு பக்கமும் நல்லா வெந்துருதுன்னா நம்ம எடுத்துட வேண்டியதுதான். பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுத்து. சூப்பராக வெந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரை ஆகணும்னா இருக்கட்டும். ஆனால் இந்த அளவுக்கு இருந்ததுன்னா தான் நமக்கு உள்ள சாஃப்டாகவும் வெளியில் மொறுன்னு இருக்கும். ஸோ இப்போ நான் இதை எடுத்துட போகிறேன். ஒரு டிஷ்யூ பேப்பர் ஆல்ரெடி நான் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ஒரு தட்டில் டிஷ்யூ பேப்பரில் போட்டுட்டோன்னா எண்ணெய் நமக்கு
வடிஞ்சிரும் இருந்ததுன்னா கூட. ஸோ அப்படியே அப்படியே வாசனையே பார்த்தீங்கன்னா கம கம கமன்னு இருக்குது. அவ்வளோ அப்படியே சூப்பரான ஒரு வாசனை. ஸோ அவ்வளோதான். இதே மாதிரியே பாக்கி இருக்கிற மாவு எல்லாத்தையுமே நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நல்ல சூப்பரான ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸு அடக்குனுக்கு மீந்து போன அடமாவில் நம்ம பண்ணியிருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா சுட சுட ஒரு ஃபில்டர் காஃபி அல்லது டீ வச்சுட்டு இந்த ஸ்நாக்ஸையும் நம்ம சாப்பிட்டுட்டு அந்த காஃபி டீயை குடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஆஃபீஸ்லேருந்து வரவாளுக்கோ இல்லை ஸ்கூல் போயிட்டு வர குழந்தைகளுக்கோ சூப்பராக இருக்கும். நல்ல வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். ஒன்ஸ் இன் ஒயில் எப்பயாவது இந்த மாதிரி எண்ணெய் பலகாரம் சாப்பிட்றதுனால தப்பு கிடையாது. டெய்லியும் சாப்பிட்றது தான் உடம்புக்கு நல்லது கிடையாது. ஸோ இந்த மாதிரி அடக்குனுக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க. திரும்பவும் ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.